ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, போக்கோ M2 டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுற வீடியோ தான் இது. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கஸ்டமருக்கு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண கொடுத்தது தான். கஸ்டமர் என்ன பண்ணால் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அடிக்கடி கீழே போடுறது, அந்த மாதிரி இஷ்யூனால டேமேஜ் ஆகிடுச்சு. ப்ளஸ் இந்த சைடு எட்ஜில் நமக்கு டிஸ்பிளேல லைட்டாக ஒரு ட்ராப் விழுந்தாலும் நம்ம தொடச்சிட்டு போயிடுவோம். அது கடைசியாக என்ன பார்த்தீங்கன்னா, இந்த எட்ஜஸில் போயிட்டு நிற்கும் போது அது உள்ளே போயிடுது. உள்ளே போனோன்னே என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி பிரிஞ்சு விட்டு சைடில் அந்த டிஸ்பிளே கனெக்டர்கிட்ட போயிட்டு லாக் ஆகிட்டு டிஸ்பிளே சரியாக ஒர்க் ஆக விடாமல் பண்ணிடும். ப்ராப்பராக டிஸ்பிளே ஒர்க் ஆகாமல் போச்சு. அப்பப்போ ரன்னிங் ஆகும், டிஸ்பிளேவே ரன்னிங் ஆகும். சைடில் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. கஸ்டமர்கிட்ட சொல்லும்போது டிஸ்பிளே மாற்றி கொடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ அதை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இது. தொடர்ந்து பார்ப்போம். பேக் டோரு ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு, டிஸ்பிளே தனியாக ரிமூவ் பண்ணுற வேலை தான். ஸ்க்ரூ எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. பேக் பேனல்லையும் கீழே ஸ்பீக்கர் செட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, டிஸ்பிளேக்கு போகிற ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணி விடலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரியை தனியாக எடுத்துடலாம். பேட்டரி எடுத்தாச்சு. டிஸ்பிளே பிரித்தாச்சு. ஃப்ரண்ட் எண்டில் டிஸ்பிளே எடுத்தோம்னா வந்துடும். அவ்வளோதான், டிஸ்பிளே எடுத்தாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ எப்போதுமே டிஸ்பிளே மாற்றும் போது இந்த பேனலோட சைடு எட்ஜை நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம்னா ஃபிட்டிங் பக்காவாக இருக்கும். டிஸ்பிளே நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரியே தெரியாது. அதை பண்ணிக்கலாம். ஃபைனலாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்பிளே போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்போயுமே செக் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம், எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு. அப்போ தான் நம்ம டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணி கஸ்டமர் கொடுக்கும்போது எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லாமல் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டிஸ்பிளே வாங்கிட்டு நம்ம செக் பண்ணுறோம். டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணி டெஸ்டிங் பண்ணுறோம். ஆன் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு டிஸ்பிளே மட்டும் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு ஃபைனலாக ஃபிட் பண்ணிடலாம். எல்லாமே அசம்பிள் பண்ணிடலாம். டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. புது டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. இதை நம்ம எப்பயும் போல் எமர்ஜென்சி மோடுக்கு மட்டும் செக் பண்ணிக்கலாம். எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே. ஓகே, இப்போ ஃபைனலாக ரிமூவ் பண்ணிட்டு எல்லாமே பேஸ்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் பண்ணிட்டு ஒரு 1/2 hour காய வச்சோம்னா மொபைல் ரெடி ஆகிரும். கடைசியாக ஃபைனல் அவுட் காட்டுறேன். ஃபைனலாக மொபைல் ரெடி பண்ணியாச்சு, பேக் பண்ணியாச்சு, டெம்பருமே ஒட்டியாச்சு. இப்போ ஒரு 1/2 hour ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம். 1/2 hour கழிச்சு ரிமூவ் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட கையில் கொடுத்துடலாம். ஒர்க்கிங்லாம் ப்ராப்பராக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் டிஸ்பிளே மாற்றணும்னா கண்டிப்பாக கொடுத்து விடுங்க. பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.